श्री राम जय जय राम। 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 जय श्री राम। साधु निश्चय करिति एक आत्मा स्वतंत्र व्यापक, ये रहे अवघेची मायिक सचराचर। चित्री लिहिली सेनाम, त्यांत कोण थोर कोण सानाम, हे तुम्ही विचारानाम आपुले ठाई। स्वप्नी उदंड देखिले, लहान थोरही कल्पिले, परंतु जागे जालिया जाले कैसे पाहा। पाहता जागृतीचा विचार, कोण लहान कोण थोर, झाला अवघाची विस्तार स्वप्न रचनेचा। अवघाची मायिक विचार, कैचे लहान कैचे थोर, लहान थोराचा निर्धार जाणती ज्ञानी। तो जन्मासी येऊन गेला, तो मी थोर म्हणताच मेला, परी याचा विचार पाहिला पाहिजे श्रेष्ठी। जयासी झाले आत्मज्ञान, तेची थोर महाजन, वेदशास्त्रे पुराण साधु संत बोलिले। एव सकलामध्ये थोर, तो एकची परमेश्वर, तयामध्ये हरिहर होती जाती। तो निर्गुण निराकार, तेथे नाही उत्पत्ती विस्तार, स्थानमानाचा विचार ऐलीकडे। नाव रूप स्थानमान, हा तो अवघाची अनुमान, तथापि होईल निदान ब्रह्मप्रलयी। ब्रह्मप्रलया वेगळे ब्रह्म नावरूपा निराळे, ब्रह्म कोणी एका काळे जैसे तैसे। करीती ब्रह्म निरूपण, जाणती ब्रह्म संपूर्ण, तेची जाणावे ब्राह्मण ब्रह्मविद। इति श्रीदास बोधे गुरु शिष्य संवादे ब्रह्म निरूपण नाम समास चौथा। जय श्री राम। जय श्री राम। பிரம்ம நிரூபணம் அப்படிங்கிற சமாசத்துல பிரம்மம் எப்பேற்பட்ட விஷயம், எப்பேற்பட்ட மகத்தான விஷயம், எப்பேற்பட்ட விஷாலமான விஷயம் அப்படிங்கிறது சொல்லிட்டு வரார். பிரம்மத்தை நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தையினால அதை அளந்து அதை புரிஞ்சுட முடியாது. நம்மளுடைய மனோபலத்தினால அதை கிரகிச்சுக்க முடியாது. நம்மளுடைய புத்தி பலத்தினால அது இதாக்கும், இந்த விஷயம்தான் அப்படின்னு அதை நிர்ணயிக்கிறது ரொம்ப சிரமம். ஆனா நம்மளுக்கு, நம்ம புத்திக்கும் நம்ம மனசுக்கும் நம்ம வாக்குக்கும் எட்டினது எவ்வளவு மேக்சிமம் அதுல பெருசுன்னு ஒண்ணு தெரியுமோ அதை காமிச்சு கொஞ்சம் இது போல இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானம் தான் காமிக்க முடியுமே தவிர அதுக்கு மேல அது முடியாது. அப்படின்னா பிரம்மம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கணுமானால் பிரம்மமாகவே ஆறுதுதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதே தவிர பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு கூட கிடையாது. அது ஏன் முடியும் அப்படிங்கறத சமர்த்த ராமதாசர் சொல்றாரு. ஏன்னா பார்க்கும்பொழுது மனசுக்கும் எட்டாது, புத்திக்கும் எட்டாது, வாக்குக்கும் எட்டாதுன்னா அப்ப எட்டாத விஷயத்தை போய் எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது சமர்த்த ராமதாசர் சொல்றார், நீனே பிரம்மம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் விஷயம். பிரம்மம் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது உன்னால முடியாது. ஏன்னா எதனால நீ தெரிஞ்சுக்கிறையோ அதெல்லாம் அந்த பிரம்மத்தை அளந்து பார்க்க முடியாத விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட கையில இருக்கு. ஆனா நீனே பிரம்மம் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீனே பிரம்மம் தான். நீனே பிரம்மமா இல்லாத விஷயமா இருந்தால் நீ பிரம்மம்னு தெரிஞ்சுக்க முடியாது. நீனே பிரம்மம்னு எப்போ சித்தமான விஷயமோ நீனே தெரிஞ்சுக்க முடியுமே. நீனே யாரு அப்படின்னு உணர்றதுதான் பிரம்ம ஞானம். பல விஷயங்களை சொல்லிட்டு வர சமர்த்த ராமதாசர் சொல்றார்,
நீனே பிரம்மம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேனே, அது கூட எப்படி பண்றது? அஜ்ஞானமாக இருக்கக்கூடிய நிலையிலேருந்து இந்த ஞானேதான் பிரம்மம் அப்படிங்கிற நிலைக்கு வரணுமானால் அதுக்கு நிச்சயமா 2 விஷயம் தேவை. சத்குருநாதான சரணமடையணும், சத் சங்கம் தேவை. அது 2ம் இல்லாம, சாது சங்கம் இல்லாம அது முடியாது. சாது நிச்சய கரிதி ஏக ஆத்மா சர்வத்திர வியாபக. சாதுக்கள்லாம் நிச்சயமாக ஆணித்தரமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிறது என்னன்னா, உணர்ந்தது என்னன்னா, ஆத்மா சர்வத்திர வியாபக. அந்த ஆத்மஸ்வரூபம் தான் எல்லா இடத்திலுமே வியாபித்திருக்கு. ஏ ரஹே அவகே சீமாயிக சச்சராச்சர. ஆனா அந்த ஆத்மா எல்லா இடத்திலும் வியாபித்திருக்குங்கிறத தெரியறத விட்டு பாக்கி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோமே, அப்ப பாக்கி எல்லாம் என்னது? அதெல்லாம் மாயீகமான விஷயம். ஹே அவகேசி மாயீக சச்சராச்சர. உன்னை சுத்தீவர இருக்கிறது எல்லாம் தெரியறதோ எல்லாம் மாயையுடைய விளையாட்டு தான். ஒரு உதாரணம், 2 உதாரணம் கொடுக்கிறார். சித்ரி லிகிலி சேனா. ஒரு சித்திரம் வரையறான் ஒருத்தன். என்ன சித்திரம்? ஒரு சேனையுடைய சித்திரத்தை வரையறான். சேனையோட சித்திரத்தை வரைஞ்சதுனால இந்த சேனையில எவ்வளவோ பேரை அவன் வரையறான். அதுல தியாத்த கோண தோர கோண சானா. தோரணா பெருசு, சானானா சின்னது. இந்த சித்திரத்தை மகத்தான இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் இதுல யாரு எப்படின்னு கண்டுபிடிக்கிறது? பெரிய சோல்ஜர், பெரிய ஆர்மி ஜெனரல்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? முடியாது இல்லையா? நிஜமாவே போர்க்களத்துல அவன் அந்த சேனாபதியோ சேனால இருக்கிறவனோ சேனானியோ அந்த போர்க்களத்துல அவன் போய் சண்டை போட்டு அதுலேயும் தானே கண்டுபிடிக்க முடியும் எவன் பெரியவன் எவன் சின்னவன். சித்திரத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. தியாத கோண தோர கோண சானா ஹே துமி விசாரானா அப்புலேட் ஆயி. இதை நம்ம எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். ஆனா அந்த சித்திரத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவோம்? அவாவா மனசுக்கு எப்படி தோணுறதோ அப்படிதான் சொல்லுவோம். இந்த ஆளை பார்த்ததுன்னா இவன் பெரிய சேனாபதியா இருப்பான் போல் இருக்கு, இவனை பார்த்ததுன்னா ஒரு சின்ன சேனாவால் இப்பதான் சேர்ந்தவன் இருப்பான், அப்படிதான் தோணுறது எனக்கு இதை பார்த்தா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மனசுனால ஒரு கணக்கு போடுவோம் இல்லையா? நம்ம மனசுனால போட்ட அந்த கணக்குக்கு ஏதாவது வேல்யூ உண்டோ? இல்லை. ஏன்னா உண்மை ஏதோ அது நம்மளுக்கு தெரியாது. இது பண்ணினது எல்லாமே வரும் அனுமானம் தான். அது மாதிரி நம்மளை சுத்தீவர இருக்கக்கூடிய இந்த லோகம் இருக்கே, நம்மளால பண்ணப்பட்ட ஒரு அனுமானம். இந்த லோகத்துல இது பெருசு, இது சின்னது, இது விலை உயர்ந்தது, இது விலை தாழ்ந்தது அப்படின்னு நம்ம தான் அதுக்கு வேல்யூ போட்டு இந்த லோகத்தை ஒசத்தி தாழ்த்திட்டு பண்றோமே தவிர உண்மை எதுன்னு தெரியாது. அதை சாதுக்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. சாதுக்கள் என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா? இது எல்லாமே வேல்யூ இல்லாதது தான். இது எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்கிறதுக்கு காரணம் நீ தான். நீ இருக்கையானால் இதுக்கு வேல்யூ உண்டு, நீ இல்லையானாலும் இதுக்கு வேல்யூ கிடையாது அப்படிங்கிற நீதான் எல்லாத்தவனையும் வசத்தின்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா சாதுக்கள். ஸ்வப்னி உதண்ட தேக்கிலே லஹானத்தோர கல்பிலே. அடுத்த உதாரணம் சொல்றார். சரி, சித்திரமாவது பரவாயில்ல, வெறும் எழுதி வச்ச ஜடமான ஒரு பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு டிராயிங், அது வெறும் சித்திரம் தான். சித்திரத்தை விட இன்னும் பெருசு ஒரு விஷயம் பார்த்தோமானாலும் நம்ம எல்லாம் ராத்திரி பார்க்கக்கூடிய சொப்னம், தூங்கும்பொழுது ஒரு சொப்னம் பார்க்கிறோம். அந்த சொப்னம் பார்க்கும் பொழுது அந்த சொப்னத்துல கை காலம் ஆடுறது, அது பேசுறது, அது பாடுறது, நம்மள்கிட்ட பழகிறது, எல்லாம் பண்றது. சொப்னத்துல என்னெல்லாம் వ్యక్తిகளை நம்ம பார்க்கிறோமோ எல்லாருக்கூடையும் நம்மளுக்கும் அந்த వ్యక్తిக்கு ஒரு தொடர்ச்சி இருக்க. அது பார்த்து நாம் அடறோம், அதை நாம் பார்த்து சிரிக்கிறோம், அதை நம்ம பார்த்து பயப்படுறோம். எல்லா விதமான மனோவிகாரங்களும் இந்த சொப்னத்தை பார்த்து நம்மளுக்கு நடக்கிறது அப்படின்னா அது சத்தியம் தானே. சொப்னி உதண்டு தேக்கியே, நிறைய மாதிரி சொப்னம் தினமும் பார்க்கிறோமே. லஹான தோரஹி கல்பினே. அந்த சொப்னத்திலையும் இது பெருசு, இது சின்னது, இது வசத்தி, இது தாழ்த்தி, இது வேல்யூபிள், இது வேல்யூ கம்மி அப்படிங்கிற கல்பனைகள்லாம் அந்த சொப்னத்திலையும் நடக்கிறது. பரந்து ஜாகே ஜாலியா ஜாலே கைசேப்பாக. ஆனா கண்ணை திறந்ததும் எங்க போச்சு? அந்த பெருசு சின்னது அது இதெல்லாம் பார்த்தோமே எங்க போச்சு? எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஏன்? அந்த சொப்னம் மாயீகம். அப்போ 2 உதாரணம். எழுதி வச்ச சித்திரம், அதுல என்னதான் வரைஞ்சாலும் அதுல பெருசு சின்னது அப்படிங்கிற கல்பனை பண்றது நம்ம மனசுனால பண்ணக்கூடிய கல்பனை தான். சொப்பனம்
நாம் அதோடு ஈடுபடக்கூடிய వ్యక్తిகள் கூட ஈடுபடக்கூடியது ஸ்வப்னம். அதுலயும் நம்ம பெருசு சின்னது அப்படிங்கிறது, எது மகத்துவம் எது தாழ்த்தி அப்படிங்கிற நிர்ணயம் பண்றது நம்மளுடைய மனசு கல்பனை தான். ஏன்னா சொப்னத்திலேருந்து கண்ணை முடிச்சது எல்லாம் மறந்து போயிடுறது. இப்ப மூணாவது விஷயத்துக்கு வரார். ஸ்வப்னம் அப்படிங்கிறது நீ கண்ணை மூடிண்டு நித்ராவஸ்தையில பார்க்கக்கூடிய கல்பனை. பாகத்தா ஜாகிருதி சா விசார, ஜாகிருதி அப்படிங்கிற அவஸ்தையை சொல்றையே. எப்படி ஸ்வப்னம் வந்து நித்ராவஸ்தையில பார்க்கக்கூடிய கல்பனையோ, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஜாகிருதி அவஸ்தையில நீ பார்க்கக்கூடிய ஒரு கல்பனை. பாகத்தா ஜாகிருதி சா விசார, கண்ணு முழிச்சுட்டு இதெல்லாம் பார்க்கறதுனால மாத்திரம் இது சத்தியம் ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி கேட்கிறார் இங்க சமர்த்த ராமதாசர். அப்படின்னா உன்னை பொறுத்தவரை எது சத்தியமோ எது அசத்தியமோ இது எது நிர்ணயிக்கிறது? நீ ஜாகிருதி அவஸ்தையில இருக்கியா நித்ரா அவஸ்தையில இருக்கியாங்கிறது தானா? இது மாத்திரம் தானா நிர்ணயிக்க முடியும்பா எது சத்தியம்னு அப்படின்னு கேட்கிறார். கோணலகான தோற. அதனால ஜாகிருதி அவஸ்தையில பார்த்தையானாலும் இன்னார் பெரியவர் இன்னார் சின்னவர், இது ரொம்ப பெரிய விஷயம், இது ரொம்ப சிறு விஷயம், இது ரொம்ப விலை உயர்ந்தது, இது வந்து வெறும் குப்பை அப்படிங்கிற நிர்ணயங்கள் அப்படிங்கிறது ஜாகிரத அவஸ்தையில நீ பண்ணக்கூடிய கல்பனையை தவிர இதுதான் உண்மையான தரம்னு எப்படி சொல்றது? கோணலகான கோந்தோர ஜால அவகாட்சி விஸ்தார சொப்ன ரச்சனைச்சா. சொப்னத்துல கண்ணை மூடிண்டு நீ எல்லாம் பார்த்த, ஜாகிரத அவஸ்தையில கண்ணை திறந்துண்டு எல்லாம் பார்க்கிற, அதுதான் விஷயம். அவகாட்சி மாயிக விசார. அதனால என்ன தெரிஞ்சுக்கோ, உன்னை சுத்தி வர உன்னோட பஞ்ச இந்திரியங்கள்னால நீ எதெல்லாம் கிரகிச்சுக்கிறியோ எல்லாம் மாயையுடைய விஷயம்தான். மாயிக விசாரம், மாயிகமான விசாரம் தான். கைச்சை லகான கைச்சை தோற. இதுல எது சின்னது எது பெருசு, லகான் தோராச்சா நிர்தார ஜானதி ஞானி. அதனால ஒன்னா கண்ணை மூடின்னு தூங்கிட்டு இருக்க, இல்லைன்னா கண்ணை முழிச்சுட்டு தூங்கிட்டு இருக்க. எப்படியும் நீ தூக்கத்துல இருக்க. இந்த தூக்கம் என்ன தூக்கம்? மாயை என்கின்ற தூக்கம். மாயை அப்படிங்கிற தூக்கத்தை தான் நீ பார்த்துட்டு கணக்கு போட்டு இருக்க, எது பெருசு எது சின்னதுன்னு. உண்மையா எது பெருசு எது சின்னது லகான் தோராச்சா நிர்தார. உண்மையா எது பெருசோ எது சின்னதோ அதை ஜானதி ஞானி. ஞானிகள் தான் அதை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கார்கள். தோ ஜன்மாசி ஏவுன கேலா தோமி தோரமந்தாச்ச மேலா பரியாச்சா விசார பாகிலா பாகிஜே ஸ்ரேஷ்டி. யாரெல்லாமோ பிறக்கிறா யாரெல்லாமோ இறக்கிறா, இந்த லோகத்தை எதெல்லாமோ வருது எதெல்லாமோ போகிறது. தோ ஜன்மாசி ஏவுன்னு கேலா, ஜன்மத்துக்கு வரதும் இங்கேருந்து போறதும் இங்கே வரதும் இங்க போகிறதும் இப்பேற்பட்ட போக்குவரத்து இருக்கக்கூடிய இந்த லோகத்துல தோமி தோரமனதா சமேலா, நான் பெரியவன், என்னை விட பெரியவன் வேற எவனும் கிடையாது, என்னை விட சிரேஷ்டம் எவனும் கிடையாது, நான் எல்லாத்தோடையும் மகானான ஆளாக்கும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கவரும் கடைசியில ஒரு நாளைக்கு இந்த மண்ணோட மண்ணா மக்கி போக போறான். நீ தோர மனத்தாச்சு மேலா, நான் பெரியவன் 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 சொல்லிண்டே சொன்ன அர்த்த க்ஷணம் சாகறான். அப்ப எப்படி பெரியவன் ஆக முடியும்? இது ரொம்ப சிம்பிளான விஷயமாச்சே. பெரிய விஷயம் மகத்தான விஷயம் அப்படின்னா அழியுமா? மகத்துவம் எது அப்படின்னாக்கா எது அழியாத வஸ்துவோ அதுதான் மகத்தான விஷயம். ஆனா அந்த விசாரம் நம்ம பண்றதுல அந்த விசாரத்தை பண்றவர்கள் ஞானிகள். விசார பாகிலா பாகிதே சிரேஷ்டி. சிரேஷ்டர்கள் யாரோ அவா இதை விசாரம் பண்ணுவா. ஜயாசி ஜாலே ஆத்மஜான தேச்சி தோர மகாஜன. யாருக்கு ஆத்ம ஜானம் உண்மையான ஆத்ம ஜானம் உண்டாகியிருக்கோ அவாதான் மகத்துக்கள், அவாதான் பெருசு. வேத சாஸ்திரே புராண சாது சந்த போதிலே. வேதங்கள் அதுதான் சொல்றது, புராணங்கள் அதுதான் சொல்றது, சாஸ்திரங்கள் அதுதான் சொல்றது, சாதுக்களும் அதுதான் சொல்றா, சந்துக்களும் அதுதான் சொல்றார்கள். ஏவ சகலா மத்திய தோர தோ ஏகச்சி பரமேஸ்வர. இவா எல்லாரும் ஏகமதமா ஒரே குரலா என்ன சொல்றா? வேதம் சாஸ்திரம் புராணம் சாதுக்கள் சத்துக்கள்லாம் என்ன சொல்றா? எல்லாத்தவடையும் தோர, எல்லாத்தவடையும் பெருசு எதுனா தோ ஏகச்சி பரமேஸ்வர. பரமேஸ்வரன் மாற்றம்தான், பரமேஸ்வரன் மாற்றம்தான் எல்லாத்தவடையும் பெருசு. தயா மத்திய ஹரிஹரஹோதி ஜாதி. அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுக்கு தான் ஹரி என்கின்ற பேரு, அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுக்கு தான் ஹரன் என்கின்ற பேரையும் சொல்றோம். ஹரியும் ஹரனும் வந்து போகிறதும் அந்த பரமேஸ்வரனுடைய ரூபம்தான். தோ நிர்குண நிராகார. ஆனா உண்மையா பார்த்துதுன்னா அந்த பரமேஸ்வரன் நிர்குணமான ஒரு வஸ்து, நிராகாரமான ஒரு வஸ்து.
தே நாகி உற்பத்தி விஸ்தார. அந்த பரமேஸ்வரன் இந்த காலத்தை, இந்த நேரத்தை, இப்போ இந்த இடத்துல உற்பத்தி ஆனான் அப்படிங்கிற கிடையாது. அந்த பரமேஸ்வரன் இங்கேந்து வந்தார் அப்படிங்கிறதும் கிடையாது. அவருக்கு உற்பத்தி அப்படிங்கிறது கிடையாது. அவருக்கு விஸ்தாரம் அப்படிங்கிறதும் கிடையாது. விஸ்தாரம் அப்படின்னா எல்லா இடத்திலும் பரவியிருக்கார் அப்படிங்கிறது விஸ்தாரம் சொல்றோம். எல்லா இடத்தையும் பரவியிருக்கார் அப்படிங்கிறது சொல்றது கூட நம்மளுடைய கண்ணோட்டம். என்ன, நம்மளுக்கு இடத்தையே பார்த்து பழக்கமா இருக்கிறதுனால அந்த மகத்தான விஷயத்தை நம்ம சொல்லும் போது எல்லா இடத்திலும் இருக்கார் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. நம்மளுடைய கண்ணோட்டத்தை காலம் எப்பவுமே இருக்கிறதுனால உற்பத்தி பத்தியும் பேசுறோம். இப்போ இருக்கு இப்போ இல்லைங்கிறது காலம் அப்படிங்கிற எண்ணிக்கை நம்ம இடத்துல இருக்கு. அவர் காலத்துக்கும் அடங்காதவர், அவர் தேசத்துக்கும் அடங்காதவராக இருக்கிறதால அவர் விஷயத்தை உற்பத்தி அப்படிங்கிறதே கிடையாது. அவர் விடயத்துல விஸ்தாரம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா நம்மளுடைய குறுகிய புத்திக்கு தெரியறதுக்கு உற்பத்தியை பத்தி பேசுறோம். உற்பத்தி இல்லாதவன் சொல்றோம். உற்பத்தி இல்லாதவன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட அங்க விஷயம் கிடையாது. ஆனா அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. விஸ்தாரமாக எங்கும் இருக்கிறவன் அப்படின்னு அங்க சொல்றதுக்கு கிடையாது. ஆனா அப்படி சொன்னாதான் நம்ம புத்திக்கு புரியறதுங்கிறதால சொல்றோம். ஸ்தான மானாச்சா விசார ஐதீகதே. ஸ்தானம் மானம் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் எங்கேயோ தாண்டி போனவர். ஆனா ஸ்தானம் மானம் உற்பத்தி விஸ்தாரம் இதெல்லாம் சொன்னாதான் நம்ம மனசுக்கு ஏதோ புரியுறது. மகத்துன்னு புரியறதுக்கும் இந்த லிமிட்டடான விஷயங்களை சொன்னப்புறம் தான் அன்லிமிட்டடா நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அன்லிமிட்டட் இருக்கிறபடியே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. வாக்குனால புரிஞ்சுக்க முடியாது, மனசுனால புரிஞ்சுக்க முடியாது, நம்ம புத்தினால புரிஞ்சுக்க முடியாது. இப்போ ஓரளவுக்கு அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாக்கையும் மனசையும் புத்தையும் உபயோகப்படுத்துறதுனால இது மூணுக்கும் எது புரியறதோ அதை வச்சு ஒன்னா இது இல்லை இது இல்லைன்னு புரிய வைக்கிறது, இல்லைன்னா இதை விட பெருசுன்னு சொல்லி புரிய வைக்கிறோம். நாம ரூபஸ்தானமான அவருக்கு நாமம் கிடையாது, அவருக்கு ரூபம் கிடையாது, அவருக்கு ஸ்தானமும் கிடையாது, அவருக்கு மானமும் கிடையாது. ஹாத்தோ அவகாசி அனுமான. ஏன்னா நாமம் அப்படின்னு சொன்னோமானால் நம்மளுக்கு புரியும்படியான ஒரு விஷயம், அப்ப நம்ம அனுமானமாக ஆகிறது. ரூபம் அப்படின்னு சொன்னோமானால் நம்மளுக்கு புரியும்படியான விஷயம், அதனால நம்மளுடைய அனுமானமாக ஆகிறது. ஸ்தானம் அப்படின்னு சொன்னோமானால் நம்மளுக்கு புரியும்படியான விஷயம், நம்ம அனுமானமாக ஆகிறது. மானம் அப்படின்னு சொன்னோமானால் நம்மளுக்கு புரியக்கூடிய விஷயம், அதனால நம்ம அனுமானம். ஹாத்தோ அவகாசி அனுமான. இது எல்லாமே நம்மளுடைய அனுமானம். ஆனா இந்த அனுமானத்தினாலதான் நம்ம அவர் புரியறதுக்கு ஆரம்பிக்கணும். இந்த அனுமானத்தினால அவரை புரியறதுக்கு ஆரம்பிச்சு கடைசியில் இதெல்லாம் நகர்ந்து போய் அது எதுவோ அது அதுவாகவே நாம் உணர்வோம், நாமே அதுவாக ஆவோம். ததாபி ஹோயின நிதான பிரம்ம பிரளயி. ஏன்னா ஒரு காலத்துல ஒரு பெரிய பிரளயம் வரும்பொழுது நாமம் இருக்காது, ரூபம் இருக்காது, இது இருக்காது, இந்த அண்டம் இருக்காது, அந்த அண்டம் இருக்காதுங்கிறதா வரும் குப்பையான விஷயம். அதெல்லாம் தாண்டி போய் தத்துவ விஷயத்துல பிரளயம் நடக்க போறது. அந்த தத்துவ விஷயத்தை, தாத்விகமான விஷயத்துல பிரளயத்தை பார்க்கும்பொழுது எதுவும் இருக்காது, நாமம் இருக்காது, ரூபம் இருக்காது, எதுவும் இருக்காது. பிரம்ம பிரளயி, பிரம்ம மாத்திரமே எப்பவும் எப்படி இருந்துன்றதோ அப்படி இருந்துருக்க போறது. பிரம்ம பிரளயா வேகலே. பிரளயத்துக்கு கூட உட்பட்டது பிரம்மம் இல்லையே. பிரளயா வேகலே, பிரளயம் ஆகும், சிருஷ்டி ஆகும், பிரம்மம் தனியா இருந்துட்டே இருக்கும். பிரம்ம நாம ரூப நிராலே. பிரம்மம் நாமம் அப்படிங்கிறது ஏதோ, ரூபம் அப்படிங்கிறது ஏதோ, அதுல இருந்து தனிப்பட்டதாக தனியா இருக்கும். எதை நம்ம பிரம்மம்னு சொல்றோமோ அதுவே நாம் வச்ச பிரம்மம் அப்படிங்கிற நாமம் தான். எதுவும் மிஞ்ச போறதே அது வேற ஏதோ, அந்த வஸ்துவே வேற. பிரம்ம கோணி ஏகா காலே ஜெய்சே தைசே. அந்த பிரம்மம் காலத்துக்கு உட்பட்டதா இல்லாததுனால எப்பவும் இருக்கும் அப்படிங்கறது மாத்திரம் தான் நமக்கு சொல்ல முடியும். ஜெய்சே தைசே, எப்பவும் எப்படி இருந்துட்டு இருக்கோ அப்படியே எப்பவும் இருந்துட்டு இருக்கு. கரிதி பிரம்ம நிரூபண ஜானதி பிரம்ம சம்பூர்ண தோச்சி ஜானாவே பிராமண பிரம்மவித. இப்படி பிரம்ம நிரூபணம் எவரான பண்ண முடியறதோ, யாரு அந்த பிரம்ம நிரூபணம் பண்ண முடியும்? யாரு சம்பூர்ணமா அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு இருக்காரோ அவர்தான் பிரம்மத்தை நிரூபணம் பண்ண முடியும். யாரு அந்த பிரம்மத்தை சம்பூர்ணமா தெரிஞ்சுட்டு இருக்கா, அவன் எவன் பிராமணனோ அவன் தான் பிரம்மத்தை முழுக்க தெரிஞ்சின்றவன், அவன் தான் பிரம்மவித்து அப்படிங்கிற பேர். அப்படிங்கிற விஷயத்தோடு இந்த சமாசத்தை முடிக்கிறார். அப்படின்னா பிராமணன் அப்படிங்கிறது யாரு? பிராமணன் அப்படிங்கிறது பிரம்மத்தை பூர்ணமாக தெரிஞ்சின்றவன் பிராமணன் அப்படிங்கிற விஷயத்தோடு முடிக்கிறார். குரு சிஷ்ய சம்பாதமாக பிரம்ம நிரூபணம் அப்படிங்கிற 4வது சமாசம் இதோட பூர்த்தி ஆகிறது. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய
Shri Ram Jai Ram Jai Jai Ram Shri Ram Jai Ram Jai Jai Ram Hare Krishna 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 Hare Rama 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 Hare Krishna 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 Hare Rama 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 Hare Krishna 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 Hare Rama Rama